உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவருக்கு முன்பாக எப்படி இருக்கணும்? பரிசுத்தத்தோடும் நீதியோடு இருக்கிறோம். அதே மாதிரி பயம் இல்லாமல் இருக்கிறோம். அந்த பரிசுத்தத்தை நீதியும் அவரே கொடுத்துட்டார். இப்ப பயம் இல்லாமல் தேவ சமூகத்தில் இருக்கலாம். ரட்சிக்கப்பட்டீங்களா? எதுல இருந்து ரட்சிக்கப்பட்டீங்க? இன்னைக்கு நல்லா கவனிங்க. நான் சாதாரண கேள்வி இல்லை. இந்த கேள்விக்கு பதில் 95% மக்களுக்கு தெரியாதனால தான் பயத்தில் வாழ்கிறாங்க. பிரசங்கர் உருட்டுறதும் பிறட்டுறதும் தேவனுடைய கோபம் மேலே இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க இல்லையா? இதுக்கு என்ன காரணம்னா இந்த காரணம் தெரியல. எதிலிருந்து நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னு தெரியல. ரட்சிக்கப்பட்டீங்கன்னா நாம ரட்சிக்கப்பட்டிருக்கேன். எதிலிருந்து ரட்சிக்கப்பட்டீங்க? பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டோம், பிசாசிலிருந்து ரட்சிக்கப்பட்டோம், அதெல்லாம் நல்லதான். சாபத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டோம். ஆனால் மெயினாக எதிலிருந்து ரட்சிக்கப்பட்டோம்? ஒரு மனிதன் ஒரு ஆற்று பாலத்தில் கடந்து போகிறீங்க, ஒருத்தன் கீழே முங்கிக்கிட்டு இருக்கான். நீங்கள் குதிச்சு அவனை காப்பாற்றுறீங்க, அவனை ரட்சிக்கிறீங்க. எதுலேருந்து ரட்சிங்க? மரணத்துலேருந்து. அவன் முங்குறதுலேருந்து ரட்சிங்க. அவன் முங்குறதுலேருந்து ரட்சித்தா மரணம் வராது. அவன் முங்கி மறிப்பதற்கு முன்பாக அவனை தூக்குறீங்க. அநேக மக்களுக்கு நான் எதுலேருந்து ரட்சிக்கப்பட்டேன் என்பது தெரியலை. அதனால தான் தேவனை குறித்த தவறான எண்ணம் பயத்தினால் ஆட்கொள்ளப்படுவது. 1 தெசலோனிக்கர் வாங்க. 1 தெசலோனிக்கர் 1:5 எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோடு மாத்திரமல்ல, வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது. நாங்களும் உங்களுக்குள்ளே இருந்த பொழுது உங்கள் நிமித்தம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தோம் என்று அறிந்திருக்கிறீர்களே. நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்தாவின் சந்தோஷத்தோட திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுவர்களாகி இவ்விதமாய் மக்கெதோனியாவிலும் அகாயிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரிகள் ஆனீர்கள். எப்படி எனில், உங்களிடத்திலிருந்து கர்த்தருடைய வசனம் மக்கெதோனியாவிலும் அகாயாவிலும் துணித்ததுமில்லாமல் நாங்கள் அதை குறித்து ஒன்றும் சொல்ல வேண்டுகிறபடிக்கு தேவனை பற்றின உங்கள் விசுவாசம் எங்கும் பிரசித்தமாயிற்று. ஏனெனில் அவர்கள் தாமே எங்களை குறித்து உங்களிடத்தில் நாங்கள் அடைந்த பிரவேசம் என்னதென்பதையும் ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்திற்கு மனம் திரும்புவதையும் அவர் மரித்தோர்ந்து எழும்பினவரும் இனிவரும் கோபாக்கினது நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறோமாயிருக்கிற குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருகிறதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறையும் அறிவிக்கிறார்களே. இல்லையா? மேலே சொல்றது, இனிவரும் கோபாக்கினைக்கு நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறோமாயிருக்கிற. இனிவரும் கோபாக்கினைக்கு நம்மை நீங்களாக்கி ரட்சித்திருக்கிறார். நம்மை அவர் ரட்சித்த முதல் காரியம் என்ன? தேவனுடைய கோபாக்கினிலிருந்து ரட்சித்துட்டார். தமிழில் நீங்களாக்கி ரட்சிக்கிறோமா இருக்கான்னு போன, ஆங்கில அப்படி கிடையாது. கோபாக்கினைக்கு ரட்சித்து விடுவிக்கிறான் இருக்கும். இயேசு வரமும் விடுவிக்கிறார். அந்த கோபாக்கினிலிருந்து ஏற்கனவே நம்மை ரட்சித்திருக்கிறான் இருக்கு. நம்ம ரட்சித்த மிகப்பெரிய காரியம் தேவனுடைய கோபாக்கினையிலிருந்து, தேவனுடைய தண்டனையிலிருந்து, ஆக்கினை தீர்ப்பிலிருந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த உணர்வு இருக்குது என்றால் யாரும் உங்களை பயமுறுத்த முடியாது. இப்படி போனால் பரலோகம் போக முடியாது, அந்த சர்ச்சுக்கு போனால் பரலோகம் போக முடியாது, இப்படி போனால் பரலோகம் போக முடியாது. ஏன்னா அவங்களுக்கு ஒரே காரியம்னா தேவனுடைய தண்டனை வந்துடும், கோபாக்கினை வந்துடும். கர்த்தர் உங்களை ரட்சித்திருக்கிறார். முதல் செஞ்சது கோபாக்கினையில் என்று நம்மை ரட்சித்திருக்கிறார். ரோமர் 5. இந்த உணர்வு தாங்க நிறைய பேர் நிம்மதியாக வாழ விடலை, நிம்மதியாக ஜெபிக்க விடலை, நிம்மதியாக ஆராதிக்க விடலை. உள்ள உறுத்துதல். இப்போ ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணுறீங்க, உங்கள் அன்புக்குரிய ஒரு ஆளுக்கு ஃபோன் பண்ணுறீங்க, 10 தடவை ஃபோன் பண்ணி ரிங் எடுக்கலை. எப்படி இருக்கும் உங்களுக்கு? கோபமாக இருக்கிறான்னு இருக்கும். அதே போல் நீங்கள் ஜெபித்து பதில் வராது போல் உணர்ந்தீங்கன்னா உடனே என்ன இருக்குன்னா, ஆண்டவர் கோபமாக இருக்காரோ, ரிங் எடுக்க மாட்டேக்காரேன்னு இருக்கும். நானும் அடித்து தான் பார்த்துட்ருக்கோம். டயல் போது பதில் வரலையே. ஏன்னா போதிக்கப்பட்டிருக்கிறது, இப்படிலாம் பண்ணினா ஜபங்கள் கேட்கப்படாது, கூரையை தாண்டாது. நான் அடிக்கடி கூரையை தாண்டக்கூடாது, ஜபங்கள் கூரையை தாண்டக்கூடாது. தாண்டினா தான் பிரச்சனை. அவர் எங்கே இருக்கிறாரு? உங்களுக்குள்ள இருக்கிறார். நீங்களும் அவர் ஒன்றா இருக்கும்போது எதுக்கு கூரைக்கு போகணும்? கூரைக்கு போகவே கூடாது. கூரையை போனாதான் தப்பாக பண்ணுறீங்கன்னு அர்த்தம். உங்களுக்குள்ளே இருக்கும்போது எதுக்கு கூரையை தாண்டணும்? கூரையை தாண்டக்கூடாது. இப்படியே அப்படியே மேலே போயிடும் ஆவியோடைய. என் ஆவியும் அவர் ஆவி இங்கே இருக்கிறாரு, நானும் அவரும் ஒன்றா தான் அங்கே மேலே உட்காந்துருக்கிறோம். அப்புறம் எதுக்கு நடுவில் கூரை? வாசிப்போம் ரோமர் 5:8. நாம் பாவிகளாக இருக்கிற கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்ம வைத்திருக்க அன்பை
விளங்க பண்ணியிருக்கு. இதான் ஆன்டிடோட்டே. தேவனுடைய அன்பை குறித்த உணர்வு தான் எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கக்கூடிய மருந்தே தேவனுடைய அன்பு தான். இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க, கோபாக்கினைக்கு நீங்களாக அவரால் ரட்சிக்கப்படுவது, நீதிமானாக்கப்பட்டிருந்தால் கோபாக்கினைக்கு நீங்களாக ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம். தேவனுடைய கோபம், தேவனுடைய தண்டனை உங்க மேல கிடையவே கிடையாது. இப்போ ஆராதிக்கும் போது ஒரு பயம் இருக்கணுமே, அந்த பயமும் நெகட்டிவ் பயமாக இருக்கக்கூடாது, பாசிட்டிவ் பயமாக இருக்கணும். ஒரு மரியாதை இருக்கணும், ஒரு பயபக்தி இருக்கணும். ஆனால் தேவனை ஏற்றுக்கொள்வாரா, அங்கீகரிப்பாரா, நிராகரித்து விடுவாராங்கிற பயம் இல்லாமல் தைரியமாக அப்பா வீட்டுக்குள்ளே போயிட்டு வர்ற மாதிரி இருக்கணும், தாய் வீட்டுக்குள்ளே போயிட்டு வர மாதிரி இருக்கணும். குறிப்பாக நல்ல தாய் வீட்டுக்குள்ளே போயிட்டு வர்ற மாதிரி இருக்கணும். லூக்கா 1:70. தம்முடைய பரிசுத்த உடன்படிக்கை நினைத்தரளி சத்துருக்களின் கையின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயமில்லாமல் எனக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன் என்று அவர் நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாமுக்கு இட்ட ஆணையை நிறைவேற்றுவதற்கும் ஆதி முதற்கொண்டிருந்த தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகளின் வாக்கினாலே தாம் சொன்னபடியே தமது ஜனத்தை சந்தித்து மீட்டுக்கொண்டு நம்முடைய சத்துருக்களினின்றும் நம்மை பயக்கிற யாருடைய கையினின்றும் நம்மை ரட்சிக்கும்படிக்கும், அப்படியே சொல்லப்படி இயேசுடைய பிறப்பை குறித்து பேசுகிறாரு. அதில் ஒரு காரியம் சொல்லுகிறார், உங்கள் சத்துருக்களின் கையினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயமில்லாமல் எனக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் நீதியோடும் வாழ்வதற்கு. உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவருக்கு முன்பாக எப்படி இருக்கணும்? பரிசுத்தத்தோடும் நீதியோடு இருக்கிறோம். அதே மாதிரி பயமில்லாமல் இருக்கிறோம். அந்த பரிசுத்த நீதியை அவரே கொடுத்துட்டார், இதை நீங்கள் உற்பத்தி பண்ண வேண்டாம். இப்போ பயமில்லாமல் தேவ சமூகத்தில் இருக்கலாம், பயமில்லாமல் தேவனிடத்தில் அணுகலாம், தேவனிடத்தில் பயமில்லாமல் எதையும் கேட்கலாம். பயம் இருந்ததென்றால் கேட்க முடியாது இல்லைங்களாங்க. இப்போது ஹோட்டலுக்கு போகிறீங்க, உங்கள் இடத்துல உங்களை அளவு கடந்த விதத்தில் அன்பு செலுத்துவார் என்று தெரிஞ்சால் தான் மெனு கார்டில் பெரிய லிஸ்ட்டாக எடுக்க முடியும். இல்லாட்டா 2 இட்லி போதுங்க அப்படி தான் சொல்லுவோம். 2 இட்லி ரொம்ப வேணாம், மாதிரியா டயர்டாக இருக்குது, வயிறுலாம் நல்லா தான் இருக்குது. அந்த 65 சாப்பிட்றோம் தான் வயிறு சொல்லுது. ஆனால் அவர் தப்பாக நினச்சிருவாரோங்கிற எண்ணம் மனசு சொல்லுது, அப்படி தானே? ஆனால் அன்பு செலுத்துவார், நமக்காக என்னன்னாலும் செய்வார்னா இருக்கிறதுலே பெரிய ஆர்டராக தான் எடுப்போம். அதை எடுங்களேன், அதான் அன்பு. தேவன் உங்கள் மேலே கோபமாக இல்லை, தன்னுடைய பரிசுத்தத்தை கொடுத்திருக்கிறார், நீதியை கொடுத்திருக்கிறார் என்றால் எந்த பயத்துக்கும் இடம் கொடுக்காதீங்க.